அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த 2024ஆம் ஆண்டு பாருங்க, 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. இந்த வருஷம் முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்த 3 கிரகங்களும் அங்கேயே தான் இருப்பாங்க. சனி 3ல இருப்பார், 4ல ராகு இருப்பாரு, 10ல கேது இருப்பார். ஒரு சில பேருக்கெல்லாம் டவுட் கேட்குறீங்க, சார் அந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், எங்களுக்கு நடந்த இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 11ஆம் இடத்துல இருந்த கேது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எப்பவுமே ராகு கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸா நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. ஆனா சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகங்கள் வந்து பாருங்க, உங்க 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல ராகு இருக்காரு, 10ஆம் இடத்துல கேது வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்காங்க. இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகத்தோட வீட்டுல இருக்காங்க. அதான் புதனோட வீட்டுல கேது இருக்காரு, குருவோட வீட்டுல ராகு இருக்காரு. அப்ப அந்த கேது நின்ற வீட்டதிபதி புதன். அப்ப அந்த கேது வந்து புதனை போல செயல்படுவார். ராகு நின்ற வீட்டு அதிபதி குரு. அப்ப அந்த ராகு வந்து குருவை போல செயல்படுவார். சார் 4ஆம் இடத்துல இருக்க ராகும் 10ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குமா, வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப 4ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அது எந்த வீட்டுல இருக்கு, யாரோட சேர்ந்திருக்காங்க, எந்த கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ராகு கேது வந்து தன் வீட்டு அதிபதி போல செயல்படுவாங்க. ராகு கேது வந்து ராகு கேதுக்கு எப்பவுமே வந்து பாருங்க சொந்த வீடே கிடையாது. அவங்க எந்த எந்த அமைப்புல எந்த 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 வீட்டுக்கு வர்றாங்களோ அந்த வீட்டு அதிபதி போல செயல்படுவாங்க. எந்த கிரகங்களோட சேர்ந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்படியே பச்சோந்தி கிரகங்கள் சொல்லலாம். ராகு கேது யாரோட சேர்ந்துறாங்களோ அவங்களாலே அவங்க போலவே மாறிடுவாங்க. கெட்ட கிரகங்களோட சேர்ந்து கெட்டவங்களா மாறிடுவாங்க, நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்லவங்களா மாறிடுவாங்க. இது ராகு கேதோட இயல்பு. இப்ப ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்காருங்க. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவோட வீட்டுல இருக்கிறதுனால நிச்சயமா இந்த 2024ஆம் ஆண்டு சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான இந்த யோகம் உங்களுக்கு அமைய போகுது. எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம், ஒரு ஆசை இருக்கும். சொந்த வீடு வாங்கணும், ஒரு இடத்த வாங்கி போடணும், எல்லாத்துக்கும் ஒரு கனவா இருக்கும். ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்கள் நிச்சயமா அது அமையும். உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க, வீடு வாங்க வைப்பாரு, நிலத்தை வாங்க வைக்க போறாரு, இடம் பூமி யோகம் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். ஒரு சில பேர் இடம் வாங்கி போடுவீங்க, அதுக்கப்புறம் பணம் வந்ததுக்கு அப்புறம் வீடு கட்டுவீங்க. ஒரு சில பேர் வீடு வாங்குவீங்க, அதுக்கப்புறம் அந்த வீடை உங்களுக்கு தகுந்த மாதிரி இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஒரு சில பேர் பாதியில கட்டின வீடை வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிப்பீங்க. இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு. சொத்து சேர்க்கை, குறிப்பிட சொல்ல போனா சொத்து சேர்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இந்த 4ஆம் இடத்துல இருக்க சொத்து சேர்க்கை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல இருக்க ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுல மாற்றமே கிடையாது. 4ஆம் அதிபதி போல உங்களுக்கு ராகு செயல்படுறதுனால வண்டி, வீடு, வாகனம், சொத்து, பூமி, மண்மனை, பூமி யோகம் எல்லாமே உங்களுக்கு அமையுங்க இந்த 2024ஆம் ஆண்டு. கடன் வாங்கியாவது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கையில இருக்க பணத்தை போட்டு பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஏதாவது வீடு கட்டுவீங்க, இல்ல கடன் வாங்கி கட்டுவீங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொந்தக்காரங்க மூலமா உதவி கிடைக்கலாம், இல்ல அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அம்மா வழியில கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு அம்மாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும். அந்த சொத்தை வித்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலம் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் 4ல இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். இழந்த சொத்தை மீட்டெடுக்க வைப்பார் ராகு. 4ல இருக்கிற ராகு இந்த 2024ஆம் ஆண்டு பாருங்க, இழந்த சொத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு உருவாகும். இதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் 4ஆம் இடங்கள் கல்வி ஸ்தானம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், உள்நாட்டை விட்டு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அந்த அமைப்புகள் உங்களுக்கு 4ல இருக்கிறாவும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? இதெல்லாமே இந்த 4ல இருக்கிறாகும் ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு. ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ராகு. பொதுவா வந்து பாருங்க, ராகு இருக்கிற இடத்த அப்படியே பெருசுபடுத்துவார், பிரம்மாண்டப்படுத்துவார், விகாரப்படுத்தி காமிப்பார். பெருசு ராகு ஒரு இடத்துல அது பெருசா இருக்கும், ஆசைகள் அதிகமா இருக்கும். இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஆசைகளை தூண்ட வைப்பார். வண்டி, வீடு, வாகனம், சொத்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களை ஆசை தூண்ட வைப்பாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, நல்ல வாகனம் உங்களுக்கு அமையும், லக்ஸூரியான வாகனம், லக்ஸூரியான வெஹிக்கிள் உங்களுக்கு அமையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இதெல்லாமே உங்க 4ல இருக்கிறாங்க நிச்சயமா சர்வ நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதக தசாபுத்தி
ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். என்ன தசாபுத்தி போதோ அதுபடிதான் உங்களோட லைஃப் போகும். அதுபடிதான் அவங்க விதி தீர்மானிக்கப்படும். சரிங்களா? இப்ப 10ஆம் இடத்துல கேது இருக்கார். 10ல் இருக்க கேது என்ன பண்ணுவாரு? அங்க நல்லவேளை உங்களுக்கு அங்க 10ஆம் இடத்துல இருக்க கேது புதனோட வீட்டுல இருக்கிறதுனால புதனை போல செயல்படுவாரு. அங்க உங்களுக்கு சனியோட தொடர்போ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவகிரகங்களோட தொடர்பெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நல்லதுங்க உங்களுக்கு. இப்ப 10ஆம் இடத்துல இருக்க கேது என்ன பண்ணுவாரு? அவர் பாவகிரகத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது. இப்ப தனிச்சிருக்காரு. 10ஆம் இடத்துல கேது தனிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்க, குரு உங்க ராசிக்கு பாருங்க, தனுசு ராசிக்கு பாருங்க 6ஆம் இடத்துக்கு வருவார். அந்த குரு 5ஆம் பார்வையை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு. ஆரம்ப பகுதி இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே நல்லா இருக்க போறீங்க. அது குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த மே மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமா இருக்குங்க. சொந்த தொழில் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணத்தை பார்க்க போறீங்க. மிகப்பெரிய பணக்காரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த 10ஆம் இடத்துல இருக்க கேது ஏற்படுத்தி கொடுப்பார். செட்டில் ஆவீங்க. நீங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க. தொழில சக்சஸ் பார்க்க போறீங்க. தோல்வி கிடையாது இந்த காலகட்டங்கள். சரிங்களா? அப்ப ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2024ஆம் ஆண்டு. ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க இந்த வருஷம். போன வருஷமெல்லாம் 2023 போன வருஷமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தான் நல்லா இருந்தீங்க. மேக்சிமம் பிரச்சனை தான் உங்களுக்கு. 7.5 சனி முடிஞ்சு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க சார். வேலை இல்லை, தொழில முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் மூலமா சக்சஸ் கிடைக்கும். வெளி மாநிலம் மூலமா சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அமோகமா இருக்கும். சரிங்களா? அப்படியே உங்களோட பிசினஸையும் தொழிலையும் நல்லா விரிவு செய்வீங்க. புதுசா புதுப்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இதெல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் அமையும். அப்ப தொழில நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி இருக்க போது இந்த 2024ஆம் ஆண்டு. தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2024ஆம் ஆண்டு. சரிங்களா? அப்ப நீங்க எந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கீங்க, இல்ல எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கீங்க, கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அற்புதமா இருக்கும். நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு விளைச்சல் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு நல்லா இருக்கும், அற்புதமா இருக்குங்க. சரிங்களா? 10ல் இருக்க கேது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய கிரகம் தான் இந்த கேது. 10ல் இருக்க கேது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. நீங்க மூல நட்சத்திரமா இருந்தாலும் சரி, போராடமா இருந்தாலும் சரி, உத்திராடமா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் ஜெயிக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது. ஆனா உங்க சுயஜாதத்துல தசாபுத்தி கிரகங்கள் சாதகமா இருக்கணும். பாதகமா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் பாருங்க, ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாம இருக்கு. அப்ப நம்ம கோச்சாரம் அதையே நம்ம முழுசா நம்பிட்டு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. முழுசா நம்பிட்டு இருக்கிறதுல நம்பிட்டு இருக்கீங்க நிறைய பேர். கோச்சாரத்துல இந்த மாசம் எப்படி இருக்கு, அடுத்த மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும். ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டுமே தான் நல்லா இருக்குங்க. சரிங்களா? நம்ம ஜென்ரலா பாக்குறோம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த மாசம் எப்படி இருக்கு, நம்ம அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இது நடக்கும், இது நடக்காதுன்னு பாக்குறோம். அதே மாதிரி உங்க ஜாதகத்திலும் நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடக்கணும்ல. அப்படி நடந்தா மட்டுமே தான் முழுமையான நல்ல பலன் நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க 100% துல்லியமான பலன் தெரிஞ்சுக்கணும்னா உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுதான் ரொம்ப அதிகப்படியா பேசும், மெஜாரிட்டி அதுதான் பேசும். பிறப்பு ஜாதகத்துல இருக்க தசாநாதன் புத்திநாதன் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். கோச்சார பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பாக்குறோம். லக்னம்ங்கிறது உயிர். அப்ப அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு, உங்க ராசிநாதன் எப்படி இருக்காங்க, குரு எப்படி இருக்காங்க, என்ன அமைப்புல இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, தாக்கத்தில் இருக்கீங்க, இது மாதிரி சகல விதமான விஷயங்கள் இருக்கு. லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும், அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும், ராசிநாதன் குரு நல்லா இருக்கணும், நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் நல்லா இருக்கணும், அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. அப்ப இதெல்லாமே மேட்ச் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு 100% துல்லியமான பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இது மாதிரி அனைத்து விதமான உங்களோட கேள்விகளுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் பதில் கிடைச்சிடும். பதில் தெரிஞ்சிடும். ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் நடக்காது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எல்லாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் அதுதான் உங்களுக்கு தீர்வா இருக்கும். சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.
உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க லைஃப் எப்படி இருக்கும், மாறுமா மாறாதா, இப்படியே இருப்பீங்களா, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, 4ஆம் இடத்துல இருக்க ராகு 10ஆம் இடத்துல இருக்க கேது இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல வந்து கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா இது மாதிரி நம்ம எல்லாமே வச்சு இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமான பலன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. உங்க ஜாதகம் பார்த்து நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.